Everybody welcome. My name is Sadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டுன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் நாங்கள் பார்த்தாங்க. இன்றைக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்க்க போகிறோம். அதாவது பார்ட்டிசிபிள் வந்து நாங்கள் 3 வகைப்படுத்தினாங்க. அதில் முதலாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இரண்டாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், மூன்றாவது பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். அதில் வந்து நாங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி இன்னைக்கு படிக்கலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்றது ஒரு முக்கியமான பங்களிப்பை வந்து வாக்கியத்துல செய்யுது. சரியா? ஓகே, அப்ப அது எவ்வாறான பங்களிப்புகளை செய்யுதுன்னு சொல்லி நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப அதன் முக்கியத்துவம் பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டுமாக இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி மட்டும் பாருங்க. சரியா? ஓகே, before moving to the video, if you come first time to this channel, please subscribe the channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, let's go to the video. Okay, past participle என்றது உங்களுக்கு தெரியும் verb இன் ஒரு வடிவம் தான் past participle. verb இன் மூன்றாவது வடிவத்தை நாம past participle ன்னு சொல்லுவோம். அந்த வகையில இப்ப பாருங்க, ஒரு verb இன் பேஸ் ஃபார்ம் இருக்கு. அதோட past participle ஃபார்ம் எப்படி வரும்னு பாருங்க. break, broken, break, broken. steal, stolen. paint, painted. சரியா? இது பேஸ் ஃபார்ம், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ரைட். இப்போ பாருங்க, குக்னு சொன்னால் cooked, யூஸ் ன்னு சொன்னால் used, live ன்னு சொன்னால் lived. சரியா? இப்படி நாங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நாங்கள் வந்து verb இன் பேஸ் ஃபார்ம்ல இருந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பெற்றுக்கொள்ளலாம். ரைட். இப்போ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து எப்படி வாக்கியத்துல ஃபங்க்ஷன் பண்ண போகுதுன்னு சொல்லி பார்த்தா பாருங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தனித்து செயல்பட முடியாது. அது ஒரு அட்ஜெக்டிவாக மட்டும்தான், அட்ஜெக்டிவாகத்தான் வாக்கியத்துல தொழிற்படுகிறது. The past participle is functioning as adjective. சரியா? ஒரு பெயரடியாகத்தான் அது தொழிற்பட முடியும், தனித்து செயல்பட முடியாது. அப்ப அவ்வாறு இந்த வாக்கியத்துல எவ்வாறு அட்ஜெக்டிவாக தொழிற்படுகிறதுன்னு சொல்லி நாங்கள் வந்து சென்டென்ஸ்ல பார்த்துக்கொள்வோம். சரியா? ஓகே, நிறைய சென்டென்ஸ் பார்க்கிறோம். அந்த சென்டென்ஸ்கள் அனைத்தும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக் கொள்ள முடியும். சரியா? ஓகே, பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் பார்த்தோம். இப்போ அட்ஜெக்டிவாக எப்படி தொழிற்படுது? இப்போ broken என்றது வந்து broken சேர், உடைந்த கதிரை. சேர் பெயர் சொல், broken என்றது இங்கே அட்ஜெக்டிவாக தொழிற்படுது. அதே மாதிரி houses, decorated houses, அலங்கரிக்கப்பட்ட வீடுகள், decorated houses. money, stolen money, திருடப்பட்ட பணம். boiled water, வாட்டருக்கு boiled என்று சொன்னால் கொதிக்க வைத்த நீர், கொதித்த நீர். சரியா? ஓகே, அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு. இப்ப அதாவது அட்ஜெக்டிவாக இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி வந்து தொழிற்படுகிறது என்று சொல்லி இப்ப உங்களுக்கு விளங்கி. ஓகே, இதை நாங்கள் வந்து சென்டென்ஸ்ல எப்படி நாங்கள் பயன்படுத்துறோம்னு சொல்லி சென்டென்ஸை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரியா? ஓகே, கவனிங்க. இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், Albert always wears a broken hair band. அப்ப பாருங்க, broken hair, hair bandக்கு broken என்றது நாங்க வந்து அட்ஜெக்டிவாக கொடுத்திருக்கிறோம். சரியா? Albert always wears a broken hair band. Albert என்பவர் ஒரு உடைந்த hair band எப்பொழுதும் அணிகிறார் என்று சொல்லப்படுது. I have a colored calendar on my desk. என்னுடைய மேசையில வந்து ஒரு கலர் பண்ணப்பட்ட கலரிலான ஒரு கேலண்டர் ஒன்று இருக்குது, அந்த மேசையில இருக்குன்னு சொல்லுறோம். அதே மாதிரி we ate a lot of roasted meat. அதாவது ரோஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு இறைச்சியை நாங்கள் அதிகமாக சாப்பிட்டோம் என்று சொல்லலாம். I do not drink boiled water because of its weird taste. ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கிறதால நான் வந்து அந்த கொதித்த நீரை வந்து அருந்துவதில்லை என்று சொல்றேன். ரோபோட் இஸ் த மோஸ்ட் வாண்டட் பிளேயர் ஆன் த டீம். இந்த டீம்ல வந்து ரோபோட் என்பவர் மிகவும் வேண்டப்படுகின்ற ஒரு பிளேயராக இருக்கிறார். வாண்டட் பிளேயர், பிளேயர் என்றது நவுன், அதுக்கு வாண்டட் என்றதை நாங்கள் அட்ஜெக்டிவாக சேர்த்திருக்கோம். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, கேன் யூ ஷோ மீ a drunk monk? மாங்கன்ற துறவி, அப்ப ட்ரங்க் என்ற குடிகார துறவி, குடிக்கின்ற துறவியை உங்களால காட்ட முடியுமா? சரியா?
I have a written document of this case. A written document. எழுதப்பட்ட ஆவணம். சரியா? என்னிடம் ஒரு எழுதப்பட்ட ஆவணம் இது சம்பந்தமாக, இந்த கேஸ் சம்பந்தமாக இருக்கிறது. Give me those folded pages. இந்த மடிக்கப்பட்ட பக்கங்களை என்னிடம் தாருங்க என்று சொல்லி சொல்றாங்க. சரியா? ஓகே. Alan is a spoiled son of his parents. Spoiled என்று சொன்னா ஒரு வீணா போன ஒரு மகனாக அவருடைய பேரண்ட்ஸுக்கு இருக்கான். சரியா? ஓகே. The frightened boy jumped over the wall. அந்த மதிலுக்கு மேலாக அந்த பயந்த ஒரு பையன் ஜம்ப் பண்ணி போகிறான். சரியா? ரைட். I have completed the given task. எங்களுக்கு தரப்பட்ட டாஸ்கை நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த completed given task. I have completed given task. அப்ப இங்க வந்து நாங்கள் வந்து இங்க எது அப்ப இங்கே வந்து உங்களுக்கு given task டாஸ்க்ன்றது இது. அப்ப அதுல given தரப்பட்ட டாஸ்க். அப்ப இங்க வந்து adjective-ஆக past participle form வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அப்ப participle-ல வந்து participle என்ற முக்கியமான பங்களிப்புகள் இவைதான். சரியா? அதாவது ஒரு வாக்கியத்துல வந்து ஒரு பேர் நவுனுக்கு, அதாவது அட்ஜெக்டிவாக தொழிற்பட்டு அந்த வாக்கியத்தை ஒரு சிறப்பாக அமைக்கிறதுக்கு உதவி செய்கின்றது. சரியா? ஓகே. இப்ப பாருங்க. The confused girl decided to ask help from her friends. அதாவது குழப்பமடைந்த அந்த பெண் தன்னுடைய நண்பர்களிடமிருந்து உதவி கேட்கிறதுக்கு தீர்மானித்தாள். சரியா? ஓகே. The ground prince is promising. அதாவது முடிசூடப்பட்ட இளவரசர் வந்து சத்தியம் செய்கின்றார். சரியா? இந்த கிரவுண்ட் பிரின்ஸ்ன்றது வந்து இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக ஃபார்மாக இருக்கிறது. சரியா? ஓகே. He found some buried treasure in the hostel. அதாவது வந்து புதைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷங்களை வந்து ஒரு என்ன சொல்றது, புதைக்கப்பட்ட பொக்கிஷங்கள், அதாவது பண குவியல்கள் சொல்ல ட்ரெஷர், அவற்றை அந்த கோட்டையில வந்து அவன் கண்டுபிடிச்சான். சரியா? சொல்றான். அப்ப இப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டென்ஸ் வந்து தந்திருப்பேன் நினைக்கிறேன். இது வந்து பிரியோசனமா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வாக்கியங்கள் அமைக்கிற போது இப்படியான சொற்களை பற்றி, அதாவது நாங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் கதைக்கின்ற போது கூடுதலாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணி கதைப்பது வளமை. சரியா? அப்போ இதோட வாக்கியங்கள் எவ்வாறு ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் இப்போ புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இப்போ நீங்களும் வாக்கியங்களை பயன்படுத்தி நல்ல வாக்கியங்களை அமைக்க வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் வந்து thank you for your watching and don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். Bye, take care.